ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு சாப்பிடலாம், சரியா? ஓகேவா? நம்ம லீவ் அதாவது நாங்கள் வீடியோ போட்டு 7 days மேலே, இன்னையோட 9 days ஆகுது. அது காரணம் வந்து என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் சளி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டேன் நான். அப்போ கூட அவளுக்கு சரியாகலை. அதனால் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா அப்போ தான் அவளுக்கு மஞ்சக்காமலை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்தது. நான் என்ன பண்ணேன், ஜுரம் சளி தான் சொல்லிட்டு மாத்திரைலாம் வாங்கி போட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் டாக்டர் சொல்கிறாங்க, தண்ணி வந்து கேன் தண்ணியாகவே இருந்தாலும் அதை நம்ம காய்ச்சி தான் குடிக்கணுமா. எங்கள் வீட்டில் கேன் தண்ணி தான் நான் காய்ச்சி கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுங்க ஸ்கூலில் போயிட்டு இந்த தண்ணியெலாம் மாற்றி மாற்றி குடிக்கிறாளா அப்படின்ட்டு, அங்கேயும் ஆரோ வாட்டர் தான். ஜூஸு குடிவா, கடையில் 10 ரூபா ஜூஸ் பாட்டிலு இது மாதிரி வாங்கி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது சிப்ஸு, நைட்டு தூங்கும் போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா சிப்ஸு சாப்பிட்டு தான் படுப்பாங்க. நல்ல பொருள்லாம் கொடுத்தா, காய்கறிலாம் கொடுத்தா இவங்க தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பொறுக்கி தனியாக ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நான் தண்ணி கொடுத்து அனுப்புனேன்னா அது கொஞ்சமாக குடிச்சு அதை அப்படியே திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவா வீட்டுக்கு. அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். நான் வெளி ஃபுட்லாம் அந்தளவுக்கு வாங்கி தரமாட்டேன். மேக்ஸிமம் வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் நான் கொடுப்பேன். அது என்ன ரீசன்னா, ஃபுட்டு, தண்ணி நான் கேன் தண்ணி தான் கொடுக்குறோம். ஃபுட்டு நான் வெளியே அந்தளவுக்கு வாங்க மாட்டேன். ஃபுட்டுன்னா சிப்ஸு எனக்கு தெரிஞ்சு நிறைய சிப்ஸு சாப்பிட்டுட்டான். அதுதான் இப்போ அது எப்படி சரி பண்ணலாம், நிறைய தண்ணி குடிக்கணுமா பசங்க, நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த சிப்ஸ் ஐட்டெலாம் சாப்பிடக்கூடாது. அடம் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சிப்ஸ் ஐட்டம் நிறைய வாங்கி அவங்க வச்சதுக்கு நம்ம விட்டுருவோம்ல, அவங்க காசு கேட்டால் கொடுப்போம். அது மாதிரிலாம் யாரும் கொடுக்காதீங்க பசங்களுக்கு. மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க. இந்த பாதாம், நட்ஸு, அது மாதிரிலாம், வேர்க்கடலை, முந்திரி, இந்த மாதிரிலாம் கொடுத்தாவே பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க அடம் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம சிப்ஸெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. சிப்ஸெல்லாம் சாப்பிட்டு தான் இப்போது உடம்புக்கும் ரொம்ப இதுவாக இருந்தா. இப்போது நல்லா ஃபுல்லாக இதுவாகிட்டா. ஆனால் அந்த மஞ்சக்காமலை போகிறதுக்கு இன்னும் ஒரு 3 days ஆச்சு. அந்த பத்திய சாப்பாடு, அதாவது காரம், எண்ணெய் இதெல்லாம் இல்லாமல், புளிப்புலாம் இல்லாமல் தான் சாப்பிட்ணுமா. அவள் அப்படி தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ பரவாயில்ல, ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டின்னர் வந்து என் தம்பி வீட்டில் சாம்பார் வச்சு கொடுத்துருந்தாங்க. சாம்பார், அது எங்கள் அம்மா செஞ்ச இட்லி. என் பொண்ணுக்கு இட்லி, காரம், புளிப்பு அதெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால் இட்லி, பால், இடியாப்பம், பால் இது மாதிரினா அரிசியில் செஞ்ச உணவு தான் கொடுக்கணுமா. அதனால் அவளுக்கு இது மாதிரி சக்கரை போடுங்க, நல்லா போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends.